23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகவில்லை அப்படி என்று சண்முக பாண்டியன் ட்வீட் போட்டிருக்காரு. அதில் வந்து என்னன்னா தியேட்டர் கிடைக்கவில்லை. இது எப்படியாப்பட்ட கொடுமை தெரியுமா? அதாவது திரையுலகத்தை ஆண்டு எத்தனையோ 100 படங்களை வந்து எத்தனையோ சிக்கல்கள், தீர்க்க முடியாத சிக்கல்கள்லாம் அவத்து எத்தனையோ 100 படங்கள் வந்து எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்த கேப்டனுடைய மகன், கேப்டன் மட்டும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்படியாப்பட்ட கேப்டனுடைய மகன் படம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் கிடைக்கல, அதனால ரிலீஸ் ஆகலைங்கிறது எல்லோருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பெருத்த கனமான ஒரு ஒரு நிலை, கனமான ஒரு விஷயம். எவ்வளோ ரசிகர்கள் எனக்கு அப்செட் ஆகி எனக்கு வந்து ஆடியோ மெசேஜும் வாட்ஸ்அப் மெசேஜாகவும் போட்டுட்டாங்க. எனக்கு பார்க்க முடியல நண்பர்களே. மிகப்பெரிய வேதனையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்று வந்து இந்த சினிமா தியேட்டர்ஸ் எல்லாமே எப்படியாப்பட்ட ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறது என்றால், நினைத்திருந்தால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சரியான ஒரு மனசாட்சி என்று ஒன்று இருந்திருந்தால் நாளை அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கும். ஆனால் தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்தினால அந்த படம் வெளியில் வரலைங்கிறது வந்து கேப்டனுடைய சினிமா வரலாற்றில் மிகப்பெரும் அவருக்கு நடந்த அரசியலில் நடந்த துரோகங்களோட சினிமாவில் ஒரு பெரிய துரோகங்கள் நடக்கலன்னு நடந்துருக்கும். ஆனால் இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு பெரிய ஒரு பையன், அவர் அப்பா இல்லாத சூழ்நிலையில் ஒரு பையன் வந்து ஒரு தீபாவளி கொண்டாடுவது, ஒரு பொங்கல் கொண்டாடுவது, ஒரு பெரிய விழா கொண்டாடுவது எப்படி ஒரு ஆர்வமாக இருப்பான், எந்த மாதிரி மனநிலை, என்ன மாதிரி கற்பனை, அந்த படம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எவ்வளவு 1000 கனவுகளோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இந்த சண்முக பாண்டியன் நினைச்சிருப்பான். அந்த பையனுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும். அதையாவது யாரும் நினைத்துருக்காங்க. இன்னைக்கு 1000 பேர் கேப்டனால் நான் உதவி பெற்றேன்னு எதை திறந்தா போதும், யூடியூப்பை திறந்தா போதும், டிவியை திறந்தா போதும், அப்படி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளி கொண்டு இருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் பூனைக்கு மணி கட்டுவார்கள் என்று யாராவது ஒருவராவது இறங்கின்னு வேலை செய்வார். லாரன்ஸ் ஒரு பக்கம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணார். நான் கால் ஷீட் தரேன்னு உணர்ச்சி வேகத்தில் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணி வச்சாரு அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அவர்னால படம் ஒரு 3-4 மாதம் லேட் ஆச்சு. 3-4 மாதம் இல்லை, ஒரு வருஷமே வெயிட் பண்ணி பார்த்து லேட் ஆச்சு. இப்பொழுதும் தியேட்டர் கிடைக்கலன்னு வெளியே இருக்கு. இதெல்லாம் மேலிருந்து கேப்டன் பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே இந்த கேப்டனுடைய ரசிகர்களுக்கு எதை சொல்லி ஆறுதல் சொல்வது, சண்முக பாண்டியனுக்கு எதை சொல்லி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை.